அம்மாக்கள் வந்து மடியில் குழந்தைய வச்சுட்டு நிலாவை காமிச்சு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியால் எல்லாருமே நிலாவுக்கு போய் சாப்பிட்டு வரலாம் போல். அந்த அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆமாங்க, இந்திய விண்வெளி வீரர் சுபாங்ஷு சுக்லா அவர்கள் வந்து எந்த விண்கலம் மூலமாக விண்வெளிக்கு செல்ல உள்ளார்? இதற்கான பதில் டிராகன் அப்படிங்கிற ஒரு விண்கலம் மூலமாக அவங்க வந்து விண்கலத்துக்கு செல்ல வராங்க. இந்தியாவோட கனவு திட்டமாக பார்க்கப்படுகிறது வந்து இந்த ககன்யான் அப்படிங்கிற ஒரு திட்டம். அதாவது மனிதர்களை விண்ணுக்கு செலுத்தக்கூடிய திட்டம் தான் ககன்யான். அது வந்து இந்தியாவோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். ஸோ அதில் அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து இந்த சுபான்ஷு சுக்லா அவர்கள் வந்து டிராகன் அப்படிங்கிற ஒரு விண்கலம் மூலமாக அதாவது அதற்கு முன்னதாக ஆக்சின் 4 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வர்றாங்க. அந்த திட்டத்தின்படி பல நாட்டு வீரர்கள், அதாவது 4 பேர் சேர்ந்து விண்வெளிக்கு செல்ல இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் இந்த சுபான்ஷு சுக்லா. அவங்கள எடுத்து செல்லக்கூடிய வாகனம் தான் வந்து டிராகன் அப்படிங்கிற ஒரு விண்கலமானது. ஸோ சர்வதேச விண்வெளி நிலையம் இதுக்கு வந்து டிராகன் விண்கலம் மூலமாக மனிதர்களை வந்து கொண்டு செல்ல இருக்கிறாங்க. ககன்யான் 2027 திட்டத்துக்காக தேர்வான வீரர் தான் வந்து இந்த சுபான்ஷு சுக்லா அவர்கள். அனுபவ பயிற்சி நோக்கங்களுக்காக ஆக்சிம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்சிம் 4 திட்டமானது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செயல்படுத்த உள்ளாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த டிராகன் அப்படிங்கிற விண்கலமானது இவங்களை வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. அமெரிக்காவின் ஃப்ளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி நிலையத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து சுபான்ஷு சுக்லா 14 நாட்கள் தங்கியிருந்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். கடைசியாக கடந்த 1984 இந்திய வீரர் ராகேஷ் விண்வெளிக்கு பயணித்தார். இப்பொழுது 40 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி பயணம் மேற்கொள்ள முதல் வீரராக சுபான்ஷு சுக்லா அவர்கள் கருதப்படுகிறார். சதுரங்க